விவரங்களை பார்த்து வருகிறோம். எதையும் எதிர்பார்க்காமல் உங்கள் கடமையை உண்மையாக செய்யுங்கள், எனக்கு உங்கள் ஆலோசனை தேவை என்று நடிகர் ராகவா லாரன்ஸ் தெரிவித்திருக்கிறார். சமூக வலைதளம் மூலம் இந்த பதிவினை அவர் பதிவிட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஆனந்த், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். தமிழ் சினிமாவில் ஆரம்ப காலத்தில் உதவி நடனக்கராக இருந்தவர் ராகவா லாரன்ஸ். அதனைத் தொடர்ந்து முன்னணி திரைப்பட நடிகர்களுக்கு நடனக்கராக பணியாற்றி அதன் பிறகு நாயகனாகவும் உயர்ந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து இயக்குநராகவும் காஞ்சனா உள்ளிட்ட திரைப்படங்களில் மிகப்பெரிய இயக்குநராக ரசிகர் மத்தியில் அறியப்பட்டவர் ராகவா லாரன்ஸ். அது மட்டுமின்றி தன்னுடைய தாயின் பெயரில் அறக்கட்டளை நிறுவி ஏழை எளிய குழந்தைகளுக்கு பள்ளிக்கான செலவும் படிப்பு செலவும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காகவும் மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் ஒரு அறக்கட்டளை நிறுவி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். இந்த நிலையில் சமீப காலமாக ராகவா லாரன்ஸ் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து திருச்சி கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் போட்டியிடுவார் என்று தகவல்கள் வெளியாகி வந்தது. இதனைத் தொடர்ந்து தன்னுடைய அரசியல் பயணம் குறித்து விரைவில் வெளியிடுவதாக ராகவா தெரிவித்திருந்தார். தன்னுடைய அரசியல் பயணம் என்னவாக இருக்கும் என்று நேற்று, அதாவது ஜூன் 11ஆம் தேதி அறிவிக்க இருப்பதாக தெரிவித்த நிலையில் இயக்குநர் இமயம் பாரதிராஜ காலமானதால் அந்த அறிவிப்பை ஆனது இன்று காலை 10 மணிக்கு அறிவிக்கிறேன் என்று அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு அறிவிப்பு ஒன்று அறிவித்திருக்கிறார். அது என்ன தெரிவிக்கிறது என்றால், எதையும் எதிர்பார்க்காமல் உங்கள் கடமையை உண்மையாக செய்யுங்கள், எனக்கு உங்கள் ஆலோசனை வழிகாட்டும் தேவை என்று அவர் அந்த இதில் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி, நான் அரசியலில் நுழைவேன் என்று ஒருபோதும் கற்பனை செய்ததில்லை. பணம் சம்பாதிக்கும் எண்ணமோ அல்லது தேர்தலில் போட்டியிடும் எண்ணமோ எனக்கு இருந்ததில்லை. நான் நம்பும் எனக்கு நெருக்கமான ஒருவர் அரசியலில் நுழைந்தால் நான் ஒரு தனிநபராக செய்து வருவதை விட மிகப்பெரிய அளவில் சமூகத்தில் சேவை செய்ய அவர்களுக்கு துணையாக இருப்பேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தான் தற்போதைய தன்னுடைய அரசியல் நோக்கத்தை குறித்தும் அரசியல் பயணம் குறித்தும் இன்று காலை 10 மணிக்கு ஒரு வீடியோ மூலம் வெளியிட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதற்காக உங்களுடைய அரசியல் நுழைவேன் என்று கற்பனை செய்யவில்லை என்றும் உங்களுடைய வழிகாட்டுதலும் ஆலோசனை தேவை என்று ராகுல் அந்த தற்போது பதிவில் போட்டு தெரிவித்திருக்கிறார். இந்த காலை 10 மணிக்கு அவருடைய அரசியல் நோக்கம் என்ன, அவர் அரசியலுக்கு வருவாரா, இல்லை தனி கட்சி ஆரம்பிப்பாரா, அல்லது திமுகவில் இருந்து திருச்சி கிழக்கு போட்டி கொடுத்தெல்லாம் இந்த காலை 10 மணிக்கு ஒரு வீடியோ மூலம் அவர் வெளியிட இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்.